குட் மார்னிங். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க போய் அந்த தேசத்தை போயிட்டு பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு. ஒரு கூட்ட ஜனங்க போனாங்க அந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக, வேவு பார்ப்பதற்காக, எப்படி இருக்கு என்பதற்காக பார்க்க போனாங்க. பார்த்துட்டு வருகிற பொழுது அவங்க ஒரு சிலர் எல்லாம், நிறைய பேர் எல்லாரும் சொன்னாங்க, அந்த தேசம் ரொம்ப பயங்கரமா இருக்குது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சதர்களா இருக்கிறாங்க, அவங்கள நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுல 2 பேர் மாத்திரம், யோசுவா காலேப் என்றவங்க மாத்திரம் சொன்னாங்க, இல்ல அந்த தேசத்தை நிச்சயமா நாம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், நிச்சயமா நாம் ஜெயிப்போம் அப்படி சொல்லி அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஒருவேளை அப்படியான ஒரு போராட்டத்துல இருக்கலாம். உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், பிரச்சனைகளை நீங்க பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம, நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், என் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம உறுதி செய்கிற பொழுது அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம ஜெயிக்க முடியும். நீங்க எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள் எத்தனை பெருசா இருந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமா நீங்க ஜெயம் பெறுவீங்க. நீங்க நிச்சயமா இந்த காரியம் உங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். Have a nice day. Jesus loves you.